வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற வகையில் பொது அறிவு சீரிஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் நேற்றுக்கு ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் ஒரு 20 கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி பாலிட்டியில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம தொடர்ந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி அப்படின்னு எல்லாத்துலேயுமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சீரியஸாகவே கொண்டு போகலான்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இந்த வீடியோவுமே பாலிட்டிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு ஆல்ரெடி நம்ம சேனலில் குரூப் 4 எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருக்கான வீடியோவுமே நம்ம போட்டிருக்கோம். அது ஃபுல் எக்ஸ்பிளைனோட ஜென்ரல் ஸ்டடீஸோட வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கான வீடியோக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஒரு ரிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். அதனால் இந்த வீடியோஸ்லாம் தொடர்ந்து கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். இது பார்ட் 1 வீடியோ பாலிட்டியில். டோட்டலாக இதில் எல்லா டாப்பிக்கையும் சேர்த்து ஒரு 2000 கொஷின்ஸ் கிட்டே இருக்கும். அதில் நம்ம இந்த வீடியோவில் பாலிட்டிலேருந்து ஒரு 30 to 35 கொஷின்ஸ் பார்க்கலாம். எல்லாமே ஒன்லைனராக தான் இருக்கும். ஸோ ஈஸியாக மட்டும் இல்லாமல் டைம் கன்சப்ஷனும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த வீடியோ நீங்களே உங்களை எக்ஸாமின் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், உலகில் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு. இதுக்கான ஆன்சர் இந்திய அரசியலமைப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி விலகாமல் எந்த தேர்தலில் போட்டியிட முடியாது? இதுக்கான ஆன்சர் குடியரசுத் தலைவர் தேர்தலில். நெக்ஸ்ட்டு, இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படாதவர். ஆன்சர் துணை குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் முதல் குடியரசு துணைத் தலைவர் யார்? ஆன்சர் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன். நெக்ஸ்ட்டு, குடியரசுத் தலைவர் ஆட்சி ஒவ்வொரு டேஷ் காலகட்டத்திலும் நீட்டிப்பு செய்யப்பட வேண்டும். குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துச்சுன்னா எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் கொஷின் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 6 மாதங்கள். நெக்ஸ்ட்டு, குடியரசுத் தலைவர் ஆட்சி ஒரு மாநிலத்தில் சாதாரணமாக டேஷ் வருடங்கள் வரை நீடிக்கலாம். இதுக்கான ஆன்சர் 3 வருடங்கள் வரை. நெக்ஸ்ட்டு கொஷின், மக்களவையின் சபாநாயகராகவும் குடியரசுத் தலைவராகவும் இருந்தவர் யார்? ஆன்சர் சஞ்சீவி ரெட்டி. நெக்ஸ்ட்டு, மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் உறுப்பினரை எக்காரணத்திற்காக குடியரசுத் தலைவர் நீக்கலாம்? ஃபர்ஸ்ட் ரீசன், திவாலானவர் என்றால் நீக்கலாம். உறுப்பினராக இருக்கும் காலகட்டத்தில் ஊதியத்திற்காக வேறு பணி புரிந்தால் அவரையும் நீக்கலாம். உறுப்பினர் உள்ளம் மற்றும் உடலால் நலமில்லாதவர் என்று நினைத்தால் அவரையும் நீக்கலாம். ஸோ இந்த 3 ரீசனுக்காக குடியரசுத் தலைவர் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் உறுப்பினரை நீக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 11th கொஷின், குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியேறிய முதல் இந்திய குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் டாக்டர் ராஜேந்தர் பிரசாத். 12th கொஷின், ராஷ்டிரபதி பவன் டேஷ் சமூக மரபை பிரதிபலிப்பதாக அமைந்துள்ளது. இதுக்கான ஆன்சர் இந்து, புத்த மற்றும் ஜெயின் சமூக மரபை பிரதிபலிப்பதாக அமைந்துள்ளது. நெக்ஸ்ட்டு 13வது கொஷின், இந்தியா சுதந்திரம் பெற்று ராஜாஜி இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரலாக பதவியில் இருந்தபோது அவர் பயன்படுத்திய அறைகள் தற்போது எப்படி யூஸ் ஆகுதுன்றதை கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் தற்போது வெளிநாட்டு தலைவர்கள் தங்கும் இடமாக விளங்குகிறது. நெக்ஸ்ட்டு 15th கொஷின். 15th கொஷின் ஒரு சின்ன நோட்ஸாக பார்த்துடலாம். ராஷ்டிரபதி வளாகத்தில் என்னென்ன அமைந்திருக்குன்னு கொடுத்துருக்காங்க. முகுல் கார்டன், ஹெர்பல் கார்டன் தோட்டங்கள் அமைந்துள்ளன. தில்லியை தவிர சிம்லா மற்றும் ஹைதராபாத், அதாவது வடக்கு சைடில் சிம்லாலையும் தெற்கில் ஹைதராபாத்லேயும் ராஷ்டிரபதி நிலையம் அமைந்துள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 17th கொஸ்டின், இந்திய பாராளுமன்றத்தின் மேலவையின் தலைவர் எப்போது வாக்களிப்பதில் மட்டும் உரிமை பெறுகிறார்? இதுக்கான ஆன்சர் மேலவையின் தலைவர் சமநிலை முரண்படும் போது மட்டும் வாக்களிப்பதில் உரிமை பெறுகிறார். நெக்ஸ்ட் 18th கொஷின், அடிப்படை உரிமைகள் யாரால் நிறுத்தி வைக்கப்படலாம்? இதுக்கான ஆன்சர் குடியரசுத் தலைவரால். நெக்ஸ்ட்டு, இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அடிப்படை உரிமைகள் என்ற கருத்தை எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெற்றனர்? ஆன்சர் அமெரிக்க ஐக்கிய நாட்டு அரசியலமைப்பு. நெக்ஸ்ட் 20th கொஷின், அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் சேர்க்கப்பட்டுள்ள பகுதி. அரசியலமைப்பின் 4ஆம் பகுதி. நெக்ஸ்ட்டு, இந்திய அரசியலமைப்பின் பொதுப்பட்டியலில் இடம்பெற்றுள்ள வகைகள் எத்தனை? ஆன்சர் 47 வகைகள். தற்போது இது மாறி இருக்கலாம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின், 22nd கொஷின், இந்திய அரசியலமைப்பில் இருந்து வேறுபட்டது. ஆன்சர் குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கம். நெக்ஸ்ட் 23, இந்திய உச்சநீதிமன்றம் டேஷில் அமைக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பால் உருவாக்கப்பட்டது தான் இந்திய உச்சநீதிமன்றம். நெக்ஸ்ட் கொஷின், அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன். இதுக்கான ஆன்சர்
நீதித்துறை. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நெக்ஸ்ட்டு இந்திய குடியரசுத் தலைவரின் அதிகாரப்பூர்வ இல்லம், அதுக்கான நேம் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ராஷ்டிரபதி பவன். இதை தான் குடியரசுத் தலைவர் மாளிகைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஷின், உலகின் பெரிய ஜனநாயக நாட்டின் தலைவரின் இல்லம், அதுக்கும் ஆன்சர் ராஷ்டிரபதி பவன் தான். நெக்ஸ்ட்டு புகழ்பெற்ற பிரிட்டிஷ் கட்டிடக் கலைஞர் டேஷ் மேற்பார்வையில் குடியரசுத் தலைவர் மாளிகை கட்டுமான பணி நடைபெற்றது. இதுக்கான ஆன்சர் பிரிட்டிஷ் கட்டிடக் கலைஞர் சர் எட்வின் லான்சி லூயன்ஸ். நெக்ஸ்ட்டு 28th கொஷின். இது கொஷினாக பார்க்க வேண்டாம், ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி பார்த்துடலாம். ராஷ்டிரபதி பவன் 4 மாடிகள் 340 அறைகளை கொண்டது. மொத்தம் 2 லட்சம் சதுர அடியில் கட்டப்பட்டுள்ளது. 70 கோடி செங்கல், 30 கோடி கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இது வந்து நிறைய நேரம் கேட்டிருக்காங்க கொஷின். ராஷ்டிரபதி இல்லம் வந்து எத்தனை மாடிகள் கொண்டது, எத்தனை அறைகள் கொண்டதுன்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கான செலவு பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் மாளிகைக்கான செலவு 8,77,136 பவுண்டுகள் ஆகும். அந்த காலத்தைய இந்திய பண மதிப்புப்படி பார்த்தோன்னா 2 கோடி ரூபாய் வந்து செலவாகியிருக்கு. இதெல்லாம் இம்பார்ட்டண்டான டேட்டாஸு. இந்த டேட்டாஸ்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 30th கொஷின் பார்க்கலாம். இந்த ராஷ்டிரபதி இல்லம் வந்து வந்து யாருக்காக கட்டப்பட்டது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கிலாந்து வைஸ்ராய்கள் தங்குவதற்காக கட்டப்பட்ட மாளிகை தான் தற்போதைய குடியரசுத் தலைவர் மாளிகை. இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே வந்து ராஷ்டிரபதி பவன் பற்றி சில இம்பார்ட்டன்ட் டேட்டா பார்த்தோம், அதையும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 31வது கொஷின். 1911ஆம் ஆண்டு இந்தியாவின் தலைநகரம் கொல்கத்தாவிலிருந்து தில்லிக்கு மாற்றப்படுகிறது என்று அறிவித்தவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஜார்ஜ் மன்னன். நெக்ஸ்ட்டு 32. குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியேறிய முதல் வைசிராய் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் லார்ட் இர்வின் பிரபு. காலம் பார்த்தோன்னா 1931 ஜனவரி 23 குடியேறினார். நெக்ஸ்ட் கொஷின் 33வது கொஷின். குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியேறிய முதல் இந்தியர் யார்? இதுக்கான ஆன்சர் இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலான ராஜாஜி. நெக்ஸ்ட் 34. பொதுத் தேர்தல் முடிந்த பின் புதிதாக கூடும் மக்களவையின் முதல் கூட்டத்தொடரில் தற்காலிக சபாநாயகரை நியமிப்பது யார்? இதுக்கான ஆன்சர் குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட்டு யூனியன் பிரதேசங்கள் யார் ஆளுமைக்கு உட்பட்டது? இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஷின். இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து 35 கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டண்டாக பாலிட்டிலேருந்து பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இருக்க கொஷின் வந்து அடுத்தடுத்த பார்ட் வீடியோஸாக வந்து வரும். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து வீடியோ போட்டிருக்கோம், இன்றைக்கி பாலிட்டிலேருந்து. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த எல்லா இம்பார்ட்டன்ட் டாப்பிக்லேருந்தும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ளஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து வீடியோவாக போடலாம். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த குரூப் 4 எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கும் வரும். இது ஒரு ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காச்சும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா, ஒரு ரிவிஷனுக்காக ஏதாச்சும் நல்ல வீடியோஸ் தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.